கூடி இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தீங்களா, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்க. இது ஓட்டா மாறும், இது ஆட்சியை பிடிக்கும், அடுத்த வருஷம் பார்ப்பீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார். முதல்ல இந்த கூட்டம், இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காணொலி ஒன்று போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும் ஏன் போடுறேன்னு. இல்லை, அது ஒரு அரசன் அவள் வாரிசு இல்லை, தனக்கு பிறகு நாட்டை ஆளுகிற இளவரசன் யாரு முடிவெடுக்கணும். ஓ, அதே தான் சீமான் பேசுகிறது, இவர் பேசியிருக்காங்க. அந்த விதைகள் சொல்கிறேன். ஓகே, இது ஒரிஜினல், இன்னைக்கு சொன்னது டூப்ளிகேட். யார் வந்து அது ஒரு சீன கதை, அது வந்து அண்ணன் சீமான் உருவாக்குன கதைன்னு யாரும் அண்ணன் பேசும்போதே சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சீன கதை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. விஜய் வந்து இவ்வளவு பொருட்செலவு செய்து கூட நிறைய வியூக வகுப்பாளர்கள் வச்சு அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் ஆட்கள் வச்சிருக்கிறாருங்கிறாங்க. ஆனா ஒரு கதையை கூட அவர் சொல்ற குட்டி கதை, ஒரு மேடை ஏறினாலே அங்க ஆடியோ ரிலீஸ்னாலும் அங்க வந்து குட்டி கதை சொல்லுவார். அதை கூட சொந்தமாவோ அல்லது எங்கிருந்தோ எடுத்தோ அதை புதுசா வந்து பேச முடியாம அண்ணன் சீமான் பேசினதை காப்பி அடிக்கிறார். இது அவர் சினிமால என்ன செஞ்சாரோ அதை தான் இப்ப அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது யார் சொன்னா என்ன சொல்லலாம், அது ஒன்று நான் தான் சொன்னேன். அண்ணன் சீமான் சொல்லும் போதே இது ஒரு சீன கதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்னு தொடங்கி சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, இந்த முழுமையா 33 நிமிடம் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முழுக்க அந்த பேச்சை கேட்டா வெறும் ரொம்ப ரொம்ப மேம்போக்கான பேச்சா தான் இருக்கு. அரசியல் ஆழமிக்க எந்த கருத்தும் அதுல இருக்கிறது போல தெரியல. குறிப்பா போன மாநாடு பேச்சாவது இதுக்கு ஒப்பிடும் போது பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்த அளவுல தான் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்வையில இருக்கு. குறிப்பா இந்த போன மாநாட்டில் இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன மாநாட்டில் கொள்கை தலைவர்கள்னு 5 பேரை அறிவிச்சார். இந்த முறை அந்த 5 பேர் அல்லாத ஒரு 2 பேரை அறிவிச்சார், அண்ணாவையும் எம்ஜிஆரையும். 5 பேர் கொள்கை தலைவர்னு அறிவிச்சார் இல்லையா? அவங்களோட எந்தெந்த கொள்கைகளை இவர் எடுத்துக்கிட்டாருன்னு முழுசா சொல்லலைனாலும் ஏதோ 1-2 கருத்துக்கள் அந்த மேடையில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு அண்ணாவை சொன்னார், எம்ஜிஆரை சொன்னார். எந்த கொள்கைக்காக எந்த கருத்துக்காக எடுத்தோன்னு ஏதாவது சொன்னாரா? அரசு அதிகாரத்தை அடையிறதுக்கு எம்ஜிஆர் அந்த வழியா சொன்னாரு. அண்ணாவை எதுக்கு சொன்னாரு? 67 பிடிச்சாங்க, 77 பிடிச்சாங்க, நம்ம 26 பிடிக்க போறோம். எவ்வளவு மேம்போக்கா இருக்கு. அவங்களாம் என்ன அரசியல் செஞ்சுட்டு எவ்வளவு ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு அந்த இடத்தை எட்டுனாங்கன்றது இருக்குல்ல. அண்ணா என்ன 67 தான் அரசியலுக்கு வந்தாரா? கட்சி தொடங்கினாரா? கட்சி மட்டும் 18 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி பெரியாரோட இருக்கிறார். அவர் வந்து அரசியல்னு பார்த்தாலே குறைந்தது திட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறார் அண்ணா. இல்லை, நம்ம ரோல் மாடலை யாரை எடுத்துக்கிறோன்றப்போ இவங்க ஒரு ஆட்சியை அமைச்சாங்க. தேசிய கட்சிகளுடைய ஆட்சியை வீழ்த்தியவர் அண்ணா. திமுக ஆட்சியை வீழ்த்தி அதிமுகவே அங்கே கொண்டு வந்தவர் எம்ஜிஆர்.